வராகாவதாரத்தில் கோரப்பல், நிசிம்மாவதாரத்தில் நகம், வாமனாவதாரத்தில் தர்பை. அடுத்தது பரசுராமாவதாரத்தை இப்ப சொல்லிட்டாங்க. இது பரசுராமாவதாரத்தை கேள்வியே பதில் இருக்காது. பரசுனா ஆக்ஸ், பரசுல வந்துவிட்டார். நல்ல கேள்வியே பதில் இருக்குன்னு சொல்ல வரும். அதனால பரசுராமனிடத்தில் பரசுவில் வந்தார் திருமால். அடுத்தது ராமாவதார காலம் ரொம்ப முக்கியமான காலம். இப்பதான் ஒரு கேள்வி வரும். உடனே என்ன சொல்லுவோம்? வில்லில் வந்தார். வில்ல வந்திருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா எல்லா சக்கரத்தாழ்வாரின் அம்சம் வில்லில் இருக்கும், அதன் பக்கம் இருக்கட்டும். ஆனா ராமர் நிகிரகிக்கிறதுக்கு மட்டும் வந்தவர். நரசிம்மன் பார்த்தேன்னா வதம் முடிச்சு கிளம்பிட்டார். வராகம் வதம் முடிச்சு பூமி தேவியை இடந்தெடுத்து 2 சரம ஸ்லோகம் எடுத்து கிளம்பிட்டார். ராமர் அப்படி இல்லை. பிறந்தார், நடந்தார், வளர்ந்தார், சிரிச்சார், மணந்தார், அழுதார், வதித்தார், ஆண்டார். இதுல வதித்தார் வதம் செய்தாருங்கிறது ஒண்ணும், பாக்கி எல்லாத்துக்கும் வேண்டாமே சக்கரம். அப்படின்னா பாக்கி சமயங்கள்ல சக்கரம் இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். ஒண்ணும் சுவாமி கிருஷ்ணரியாவது நாங்க 4 கையோட சிரிச்சுப்போம், ராமன் 2 தானே தெரியுது சொல்லுவோம். ஏன்னா ராமர் என்ன பண்ணிட்டார்? பரத்வம், நானே தெய்வம், பரபிரம்மம் நான் காண்பிப்பதற்கு தான் மார்புல மகாலட்சுமி, கமலமான கண்கள், சங்கொடு சக்கரம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தாருன்னு வச்சுக்கோ. தான் தான் பரபிரம்மம் புருவாயிடும். அவரை யோசிப்போம், பார்த்தேரா சுவாமி தான் என்னமோ மனுஷனா பிறக்கிறேன், பிறந்ததோ பெருமாளாதான், அப்புறம் என்ன? அதனால அவர் என்ன சொல்லிட்டார்? ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம், தசரதனின் பிள்ளை நான், மக்கள் அவதிப்படுவது போல் யாமும் படுவோம்னு சொல்லிட்டு வந்தார், சங்கல்பம் பண்ணிட்டு வந்தார். அதனால சங்கு சக்கரத்தை எடுத்து வர முடியாது. எடுத்துட்டு வரலன்னா சக்கரத்தை விட்டு பிரிஞ்சா மாதிரி ஆயிடும். சக்கரத்தை விட்டு பிரிஞ்சாலே நாராயணன் கிடையாது. எங்க வருதுன்னா இன்விசிபிள் ஆயிட்டாராம் சக்கரத்தாழ்வார். இது யார் யாருக்கு தெரிஞ்சதுன்னா ஹனுமாருக்கு மட்டும் தெரிஞ்சது. ஹனுமார்னு ஒரு கேரக்டர் பாக்குறோம்னா பறந்தார், வளர்ந்தார், அதெல்லாம் விடுவோம். He could see what others could. யோசிச்சு பாருங்க, இவர் இருந்தது நம்ம என்னமோ ஹனுமார் ராமர் பிறந்த போதே கட்டி பிடிச்சு விட்டான்னு நினைக்கிறோம். ராமர் பிறந்தது உத்தரப்பிரதேசத்துல, இவர் பிறந்தது கர்நாடகத்துல, அவர் பிறந்தது அயோத்தியில், இவர் பிறந்ததோ அஞ்சனாத்ரியில், அவர் அவதரித்தது நரகுலம், இவர் அவதரித்தது வானர குலம், அவர் இருந்ததோ அக்காலத்தில் சக்கரவர்த்தி திருமகனாய் வந்தார், இவரோ இக்காலத்துல வந்தார். அவர் அதனால டிஃபரன்சஸ் மெனி. இப்போ நம்ம என்ன சொல்றோம்? பாலியத்திலேருந்து பழகிருப்போம். 40 வருஷம் கல்யாணத்துக்கு எல்லாம் போனேன்னு வச்சுக்கோம், இவதான் என்னோட ஃப்ரெண்டு, உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் 40 வருஷம் பழக்கம் தான். இப்ப பொதுவாக நம்ம 6 மாசம் பழக்கக்காரர்கள் அப்படி சொல்லவே மாட்டோம். பேசுவோம், பழகுவோம். யார்கிட்ட 6 மாசமா பழக்கம்னு சொல்ல மாட்டோம். சொன்னா 40 வருஷத்துல தான் சொல்லுவோம். இப்போ ராமர் ஹனுமார் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அப்படிதான் சொல்லவே, சின்ன வயசுலயே இவரோட பறந்துருக்கேன்னு சொல்ல முடியாது. வளர்ந்ததெல்லாம் பால்யாது பிரபிருதி சுஸ்னிக்தான்னு சொன்னதெல்லாம் லக்ஷ்மணனோட, பால்யாது பிரபிருதி சுஸ்னிக்தான்னு சொன்னது பரதனோட. அதனால இவர் எடுக்கிறார் பட்டதிரி ஈர்வாணீர் அர்த்தமானோ தசமுக நிகரம் கோசலேஸ்வரிய சுங்கே புத்திரியாமிஷ்டி விஷ்வா ததுஷு தசரத க்ஷ்மாப்ரதோ பாயசாக்ரியம் தத் புத்வா தத் புரந்திரீஷ்வபி த்ரிஷு சமம் ஜாதகர்பாசு ஜாதோ ராமஸ்வம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதே நாபி சத்ருக்ன நாம்னா. நேபாளிய ராமாயணம் பானுபக்தாச்சாரியர் சொல்றார், பாயசுக்கே அனுசாரிலே தோப்பேன்னு படுத்தே கயோ. அவ பிரேம அப்படி வளர்ந்துட்டு போச்சு அண்ணா தம்பினால சொல்லுவோம். ஒரே ஜாதியும் கிடையாது, இது நரஜாதி வானர ஜாதி, அண்ணா தம்பியும் இல்ல. பின்ன எப்படி ஹனுமாருக்கு அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் வந்ததுன்னா, அவர் ராமரை ராமராக பார்க்கவில்லை, ராமருக்குள்ள இருந்த ஸ்ரீ நாராயண பரபிரம்ம தத்துவத்தை பார்த்தாங்க. இதெல்லாம் நீங்களா சொல்லுது, நான் சொல்லல, ராமாயண ஸ்லோகம். என்ன ஆயிடுத்து? சுக்ரீவனுக்கு பயம், நம்ம அண்ணா வாலி நம்மளை விரட்டி விட்டுருக்கான், நம்ம ரிஷியமுக பர்வதத்துல இருக்கோம், நம்மளை கொல்லாம விடமாட்டான், அவன் சங்கல்பம் பண்ணினது என் தம்பியான சுக்ரீவனை கொல்வேன், கொல்லுவதற்காக தான் வராமல் நரர்களின் சகாயத்து கூட என்னை கொல்லலாமே. அதனால அந்த வரக்கூடிய கருப்பானவரும் வெளுப்பானவரும் அது யாரும் தெரியல சுக்ரீவனுக்கு, இவா 2 பேரும் வாலியால் அனுப்பப்பட்டவர்கள்னு பயப்படுறான். குகையில இருக்கும்போது திருவடி சொல்றார். யாரு திருவடி? திருவடினா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஹனுமார். ஹனுமார் சொல்றாரு, அப்பா அப்படி சட்டுன்னு ஒரு விஷயத்தை சொல்லிடாரு கேள், இது நிச்சயமா வாலி அனுப்பிச்ச ஆளா இருக்காது, ஏன்னா வாலி அப்பேற்பட்ட கோழை கிடையாது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஹனுமார் கிளம்புறார். ஹனுமார் கிளம்பும் போது பொதுவா அந்த காலத்தை குரங்கு பாஷைன்னு ஒண்ணு உண்டு. எல்லா மிருகங்களுக்கும் பாஷை. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ரோட்ல நாய்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கடிச்சுக்கும் பிராண்டிக்கும், பேசவே தெரியல பாரு. நமக்கு அந்த பாஷை புரியல,
அதுகளுக்கு புரிய எப்ப சந்தோஷம் எப்ப துக்கம்னு. இந்த நாய் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அன்போட ஒண்ணுத்துக்கு ஒண்ணு உருண்டுக்கும் பாருங்க. அப்போ பல்லாலெல்லாம் என்னென்னமோ பண்ணோம், சத்தமே வராது பாருங்க. அன்போட பண்ணிக்கும் போது, கோபத்தோட பண்ணா அதனுடைய பல்லே வேற மாதிரி இருக்கும். இப்ப கூட என்னவோ அனிமல் லாங்குவேஜ் ஆராய்ச்சி பண்றவாள்லாம் சொல்றா, இப்போ காக்கா கத்துறது ஒரு மாதிரி சந்தோஷத்தோட கத்துறது. இந்த மீன்கள்லாம் துடிக்கும், சுனாமிலாம் வரும்போது வேற மாதிரி துடிக்கும்னு அறிஞர்கள்லாம் சொல்றா. அதனால மிருகங்களுக்கும் அந்த பாஷை உண்டு. சுக்ரீவனும் நளனும் நீளனும் பேசிக்கும் போது கிட்டத்தட்ட குரங்கு மாதிரிதான் பேசிப்பான். வானர ஜாதி குரங்கு எப்படி பேசிக்கணும்னா எனக்கு தெரியாது, எப்படி பேசணும் அப்படி பேசிப்பான். ஆனா திருவடியானவர் அப்படி அல்ல. ஏன்னா ஹனுமான் was somebody different. நவ வியாக்கரண பண்டிதர். மனிதர்கள் கூட ஒரு வியாக்கரணம் படிக்கிறது இல்ல, ஹனுமான் 9 வியாக்கரணங்கள் பயின்றார். யாரிடத்தில்? சூரிய பகவானிடத்தில். சொன்னார், சிவபெருமான் இஸ் a good dancer or கிருஷ்ணா is a good dancer. டான்ஸ் வச்சு பார்த்தா கிருஷ்ணர் கொஞ்சம் சுமாரா தான் ஆடுவார். ஏன்னா அவர் உடம்புங்கிறது ரொம்ப பலம். இதுல வேற பாவம் வெண்ணெய் ஊர் வெண்ணெய் எல்லாம் இருக்கு, இதுல வச்சு அவர் ஆடுவார். குழந்தைன்னா ஆடினா அப்பா அம்மா சந்தோஷப்படுற மாதிரி தான் ஆடுவார். சிவபெருமானும் அந்த ஆடலை அற்புதமாய் காணலாம். ஆனா நான் சொன்னேன், கிருஷ்ணர் தான் பெட்டர் டான்சர். நடராஜரை பார்த்து இப்படி சொன்னாயா? நான் சொல்லல. ஆடலை காண தில்லை அம்பலத்து இறைவனும் தன் ஆடலை விட்டு இங்கே கோகுலம் வந்தான் தானே பாடல் இருக்கு. எப்படின்னு கேட்டார். சொன்னேன், சிவபெருமான் எப்படி ஆடுறார்? ஸ்டேஜ் பிக்ஸ்ட், அவர் மட்டும்தான் வேரியபிளா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. கிருஷ்ணர் அப்படி இல்லை, அவரும் டான்ஸ் ஆடுறார். காளிங்கங்கிற ஸ்டேஜும் டான்ஸ் ஆயிட்டு இருக்கு. நம்மளும் ஆடுறோம், ஸ்டேஜும் சேர்ந்து ஆடுறதுன்னு. அதுதான் சேலஞ்சே. கிருஷ்ணர் எப்படி ஆடினார் காளிங்கன் மீது? ஸ்டேஜும் ஆடித்து அவரும் ஆடினார். சிவபெருமான் பார்த்தார், புதுசா டெக்னிக் இருக்கே. அதனால ஆடலை காணத்தில்லை அம்பலத்திரைவன் தன் ஆடலை விட்டு இங்கே கோபுரம் வந்த ஒரு ஆடலினா சிவகாத்தவரி குருமாமணி கிரகணி மாதவரி நீ காத்தாது அசங்கது. அப்படி ஆடினார் பெருமாள். அதனால இங்க ஹனுமான் பார்த்தார், நம்மளும் வியாக்கரணம் படிச்சிருக்கோம். குரங்கு வியாக்கரணம் படிச்சுட்டு ஒரு குரங்கு முன்னாடி வருது, பிரத்யட்சமா வருதுன்னு ஓட்டி விட்டா வாகவஹா பரிகோபமாக சர்வபூஷண பூஷாரகான்னு குரங்கு பேசிட்டுன்னா அந்த இடத்துல நம்ம ஒண்ணும் பண்ண மாட்டோம், விஸ்மயம் ஆயிடும். அதேதான் ஹனுமானுக்கு. நாமும் ஒரு குரங்கு, குரங்கு ஜாதியை சேர்ந்த நாம் வடமொழியான சம்ஸ்கிருதத்துல போய் பேசினா எப்படி? நான் என்ன பண்ணிட்ட, அந்த பிராமணன் பேசலாமே. பிராமண வடிவு பூண்டு ஹனுமான் கிட்ட போயிட்டு இருக்கார். கம்பர் சொன்னார், எந்த உருகி அன்பு பெருகியது. ஹனுமான் கிட்டக்க போக போக எலும்பெல்லாம் உருகிற மாதிரி தோணித்தான். ஏன் சுவாமி அப்படி பலம் குறைஞ்சுட்டா? ஆமா, எடை குறைஞ்சிட்டு. ஆனா ஏதோ நீ எரித்து எதுன்னு கம்பர், அன்பு எரித்தான். இவரை பார்த்தவனே நம்ம என்னமோ வாழ்க்கை பலன் அனுபவிக்கிறோமேனு போயிட்டு இருக்கார். போனவொன்னு என்ன சொல்லணும்? பிராமண உரிவு போட்டுன்னு போயிருக்கார். பிரபிரம்மத்தை பார்த்துட்டு இருக்கார். என்ன சொல்லணும்? நான் ஒரு பிராமணன்னு போய் சொல்லணும். அப்படி சொல்லல. சுக்ரீவ சச்சிவோ நாம ஹனுமான் நாம வானரஹா. நான் ஒரு குரங்கு விட்டேன். வியாக்கியாதா கேட்டார், இவருக்கு சாமர்த்தியம் அதிகம், வேஷம் போட்டது பிராமணனா, எதுக்கு போய் பொய் சத்தியத்தை பேசணும்? நான் குரங்குன்னு வேஷம் போட்டது பிராமண வேஷம், அதுக்கு தகுந்தா போல இருந்துக்க வேண்டாமோ? பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா அதை மெயின்டைன் பண்ணணுமோ? ஏன் மெயின்டைன் பண்ணலன்னு கேட்டார். வியாக்கியாதா எழுதுற, பரபிரம்மத்தை கண்டால் பொய் சொல்ல தோன்றுமா? பரபிரம்மத்தை பார்த்தபடியால் அவருக்கு சொல்ல தோன்றியா? அப்போ ஒரு வார்த்தை சொல்ற, வால்மீகி ராமாயண ஸ்லோகம், ஆயதாஷ்ட சுவிருத்தாஷ்ட பாகவஹா பரிகோபமாக சர்வ பூஷண பூஷார்ஹாக கிமர்த்தம்ன விபூஷிதாக. உனக்கு விபூஷணம், அதாவது உனக்கு பூஷணங்கள், ஜுவல்லரி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு இவ சொல்லிக்கப்படாது. அவ ஏற்பாடு பண்ணது ஜுவல்லர்ஸ் தானா? அதனால இருக்கணும், அதனால பூஷணங்கள்லாம் இருக்கணும். ஆனா எங்களை மாதிரி இருக்கவா பூஷணம் போட்டாதான் நல்லா இருக்கும். நாம நீ பூஷணம் போட்டாலும் போடலேனாலும் நல்லா இருக்கே. ஏன்னா நாம் ஆபரணங்களால் அழகு பெறுகின்றோம். பகவான் ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கிறார். ஆபரணங்களுக்கு அழகு சேர்க்கும் பெருமாள். இன்னைக்கு நீங்க உப்பிலியப்பன ஆபரணங்களோட பார்த்தா அது ஒரு அழகு. கேட்டுட்டு ஒரு திருமஞ்சனம் பண்ணுவா பாருங்க, இதுதான் சுவாமி நல்லா இருக்கு தோணும். அந்த மாதிரி ஆபரணங்களுக்கு அழகு சேர்க்கின்ற பகவான். அப்போ ஹனுமான் சொல்றார், பாகவகான்னு ஒரு வார்த்தை போடுறார். சொல்றது ராமனை பார்த்து, லக்ஷ்மணன் பார்த்தே சொல்லல, பார்த்தது ராமனை. சம்ஸ்கிருதத்தை பாகுனா கை, பாகு ஒண்ணு, பாகவ் ரெண்டு,
இவர் சொல்லிருக்க வேண்டியது 2 கைய. ராமரை பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா ஹனுமான்? பாகவகான்னு விட்டார், பகுவச்சனத்துல போட்டுட்டார். 3 கைக்கு மேல இருந்தாதான் சம்ஸ்கிருதத்துல ஏகவச்சனம் பகுவச்சனம் கிடையாது. ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம், 1, 2 and more than 2. அதனால இவர் பாகவகான்னு விட்டார். ராமரே பல கைகள், அதாவது பிராக்கெட்ல 3 கைகளுக்கும் மேற்பட்டவரே. சுவாமி பார்த்தது 2 கைனா உடனே கோவிந்தராஜ்யத்தை அந்த பங்கியை படிக்கிற பாருங்க. யத்வா ஹனுமதோ பக்தத்வேன தஸ்ய சதுர்புஜ வேஷேன திருஷ்யோ அபவது. ஹனுமாருக்கு மட்டும் அப்ப ராமர் யாருக்கும் கொடுக்காத 4 கையோடு காட்சி கொடுத்தார். வியாக்கியானத்தை எழுதியிருக்கார். ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ராமாயணத்துல. இத ஹனுமார் சுக்ரீவனுக்கு சொல்றார். இத கம்பர் எழுதிட்டார். கம்பர் வால்மீகி அப்படியே தொடர்ந்து வருவார். சுக்ரீவனுக்கு சொல்றார் ஹனுமார், சுக்ரீவா இவரை சந்தேகப்படாத, இவர் யார் தெரியுமா? சங்கு சக்கர குறிவுள்ள தடக்கையில். இவர் கையை எடுத்து பாரு, சங்கு சக்கரம் பிடிச்சிட்டு இருக்க ரேகைகள் தெரியுது. சங்கு சக்கர குறிவுள்ள தடக்கையில் தாளில் எங்கும் இத்தனை இலக்கணம் யாவர்க்கும் இல்லை. செங்கண் விற்கரத்து இராமன் அத்திருநெடுமாலே. இங்க வந்திருக்கிற ராமன் வேற யாரல்ல, அத்திருநெடுமால், அந்த நாராயணன் தான். இங்கு உதித்தனன் ஈண்டு அறம் நிறுத்துதற்கு இன்னும். அதனால இனிமே சந்தேகப்பட்டியான உன்னுடைய வடிகட்டின முட்டாள் யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டார் ஹனுமார். அதனால ராமாயணத்துல கூட ராமர் சக்கரத்தோட தான் வந்தார். மேல பிரம்மா ராவணவதமான ஒரு ஸ்லோகம் சொல்ற, பவானு நாராயணோ தேவகா ஸ்ரீமான் சக்கர கதாதரா. என் கண்ணுக்கு தெரியறது ராமா, நீ சக்கரத்தோட நின்றுட்டு இருக்கேன்னு பிரம்மா சொல்ற. அப்ப ராமர் ஆத்மான மனுஷன் பண்ணி ராமன் நீங்க எல்லாம் பாக்குறா தெரியல, உங்களுக்கு கண்ணு தெரியலையோ பிரம்மா இப்போ அப்படின்னு சொல்லி விரட்டி ஓடுறதா ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கும் பத்ராச்சலத்துல ராமர் சங்கு சக்கரங்களோட தான் சேவை சாதிப்பார். மேல வராக அவதாரம் பார்த்தோம், விசிம்ஹாவதாரம் பார்த்தோம், வாமனாவதாரம் பார்த்தோம், பரசுராமாவதாரத்தில் பரசுவில் சக்கரம் இருந்ததை பார்த்தோம், ராமாவதாரத்தில் சக்கர சங்கோடு காட்சி கொடுப்பதை பார்த்தோம். மேல இருக்கக்கூடிய விஷயம்தான் கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்துல ரொம்ப கிருஷ்ணாவதாரத்துல அதெல்லாம் ஒரு 5 வேலை பிறக்கும் போதே 4 வேலை வந்துட்டார். தமத்புதம் பாலகம் அம்புஜேஷனம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷம் கலசோபி கௌஸ்துமம். சங்கு சக்கரத்தோட தான் பிறந்தார். நேத்தே சொன்னேன்னா இன்னைக்கு வந்தவாடு தோணும், நீ சொன்ன நேத்து நான் வரலையே. உங்களின் பெனிஃபிட்டுக்காக சொல்றேன். பகவத்கீதையில பகவான் விஸ்வரூபம் எடுத்துட்ட உடனே அர்ஜுனன் சொல்றான், இப்படி எல்லாம் எனக்கு சேவிக்கிறதுக்கு பயமா இருக்கு கிருஷ்ணா. ஸ்வேனைவ ரூபேன சதுர்புஜேன, எப்பவுமே நீ 4 கையோட காட்சி கொடுப்பியே. கிரீட்டினம் கதியம் சக்கரஹஸ்தம் இச்சாமித்வாம் திரஷ்டுமகம் ததைவ. எப்பவுமே சங்கு சக்கரத்தோட இருக்கே கிருஷ்ணா. அந்த மாதிரி வருது. பிறந்த போது கிருஷ்ணருக்கு சங்கு சக்கரம் இருந்தது. விஸ்வரூபம் எடுத்துட்டு கீழே வரும்போது மறுபடியும் அர்ஜுனன் காட்சி கொடுக்க வேண்டி பிரார்த்தித்தது சங்கு சக்கரத்தோடு. மேல ஆழ்வார் சொல்ற, கண்ணன் அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான். நான் முன்னாடியே அதை எடுத்து சொல்லியிருக்கேன், பின்னாடி சொல்றேன். என்னன்னா பெரிய ஆழ்வார் ஒரு படலமா எடுத்து வருவார். இட் இஸ் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹவு த லார்ட் grew. எப்பவுமே நம்ம ஒரு ஊருக்கு போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, எப்படி பெஞ்சது நான் போயிருந்தேன் ஆஷடுன்னு ஒருத்தர் அப்படி சொன்னான். எப்படி கிளம்பினேன் தெரியுமா, வண்டி வந்து எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போனோம். அவன் வண்டியை 2 மணி நேரம் போட்டு விட்டான். அப்ப ஷார்ட் முடிச்ச கையோட அது மட்டும் போயிட்டு இருந்தது. நடுவுல பார்த்தா அப்படி ஆறு ஓடிட்டு இருக்கு. கீழே காலையில தீர்த்தம் திறந்துதான் விட்டுருக்கா. நேரம் போய் இறங்கினோம். இறங்கி ஒரு வீட்டுல போய் கொஞ்சம் குளிச்சுட்டு தீர்த்தம் ஆடிட்டு ஷார்ட் விட்டு அப்புறம் கோவிலுக்கு போனோம். அப்படி சொன்னா நம்ம கேட்ட மாதிரி போய் சேவிச்சேடா சேவிச்சேன். நீங்க ஏகாட்சர பதிலா அப்படி இருக்காங்க. கொஞ்சம் வர்ணனையோடு சொன்னால்தானே நம்ம காவியங்கள் நிலைக்கும். அந்த மாதிரி இங்க என்ன எடுத்து ஆழ்வார் பெரிய ஆழ்வார் கிருஷ்ணரை எப்படி அனுபவிச்சார்? பிறந்தார், வளர்ந்தார், நடந்தார், இருந்தார் சொல்லல. கண்ணனா எழுந்தார், உருண்டார், எப்படி உருண்டார் தெரியுமா? அதுக்கு ஒரு 10 பாசனம். பிடிச்சுன்னு நின்றார், எப்படி பிடிச்சு நின்றார் தெரியுமா? 10 பாசனம். எல்லாரும் பார்த்து ஷார்ட்டார், எப்படி ஷார்ட்டா தெரியுமா? அதுக்கு ஒரு 10 பாசனம். அப்படி சொன்னால்தான் 4000ங்கிற நம்பரும் வரும். இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரே பாசனம். பரபிரம்மம் நாராயணன், அவனே வழி, சரணாகதியே வழி, மோட்சம் கொடுப்பது அவன். ஒரே பாசனத்தை முடிச்சுடலாம். 4000 3999 வேண்டாம். இப்படி இருந்துட்டா நிறைய பேருக்கு லாபமா இருக்கும். இது சுவாமி 10 நாள் சொல்லலாம், 1 நாள் முடிச்சுடலாம். ஆனா அனுபவம் இருந்தா கொஞ்சம் விவரிச்சு சொன்னாதான் அது நல்லா இருக்கு. அதனால ஆழ்வார் என்ன பண்ணார், கண்ணன் அத்தூதன் நேற்றே சொன்னேன்,
பகவான் ராஜாவாக இருந்தாலும் பாண்டவர்களுக்காக தூத்தியம் செய்தான், சாரத்தியம் செய்தான், இழிவான காரியங்கள் செய்தான். யோசிச்சு பாருங்க, இழிவான காரியம் நான் தாழ்த்தி சொல்லல. இப்ப நம்ம ஓரளவுக்கு வந்துருக்கோம். இப்போ ஒருத்தர் சொல்ற, நீ போய் அவர்கிட்ட பக்கத்து வீட்டுல குடிச்சிட்டு வாங்க. சின்ன வயசுலாம் போய் அம்மா கொத்தமல்லி அப்படின்னா போய் வாங்கிடுவேன், இதுதான் வாங்கிடுவேன். இப்போ நம்ம மேடை ஏறிட்டோமோ நமக்கே உள்ள அகங்காரம் இதெல்லாம் போய் என்ன பண்ணலாம். இல்ல நிறைய பேர் அந்த இப்ப நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க, வீட்டுல சின்ன வயசுல நம்ம எத்தனையோ காரியங்கள் பார்த்திருக்கோம். ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு மறுபடியும் அந்த காரியம் பண்ணுன்னா இது அவ பண்ண மாட்டாங்க, நீ வாட்டு சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு அந்த காரியம் செய்ய தோன்றது இல்லை. சாதாரணப்பட்ட நமக்கே தெரியறது இல்லைன்னா துவாரகாதீசன் ஜகத்துக்கே நாயகன் சுவாமி அன்னைக்கு சொன்ன, உங்களுக்காக பாண்டவர்களே நான் தூது நடக்கிறேன், இன்னான் தூதனன்னு நின்னான் எவ்வுள் கிடந்தானேன்னாரு எங்க ஆழ்வார். ஏன்னா அந்த தூதனா இருக்கவன் தான் எங்க திருவள்ளூர்ல சயனிச்சார். அப்பேற்பட்ட தூதன், எத்தூதன் துவாரகாதீசன் அத்தூதன். மேல ஆழ்வார் என்ன சொன்னார், அப்பூச்சி காட்டுகின்றார். முன்னாடி சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்திக்கணும். என்னன்னா நம்மளே சின்ன வயசா இருக்கும் போதோ வீட்டுல தாத்தா பாட்டி பேரன் பேட்டியை பார்த்தா அது என்ன பண்ணும், சமகாலத்து குழந்தைகளை பார்த்து விட்டாலும் பிரியவா மாதிரி நடிக்கும். அதுகளே சமகாலத்துல இருக்க குழந்தைகளை பார்த்துட்டா, ஏய் அது பண்ணு, எங்க வீட்டுல அங்க கொண்டு வை, இப்படிலாம் இதெல்லாம் அது நியந்தா, அதுதான் சுவாமி ஜெகத் ரட்சகன்ற மாதிரி பண்ணும். பண்ணும்போது பக்கத்துல இருக்க குழந்தைகள் எல்லாம் பார்க்கும். கொஞ்சம் சின்ன குழந்தை, அதை விட சின்ன குழந்தைகளா இருந்தா கொஞ்சம் பயமுட்டு போல அப்படின்னா பயமுடுத்து. பாத்துருக்கா இந்த குழந்தையோட இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் அனுபவிக்கிறவா இருப்பா. அவர் என்ன பெருசா பண்ணிக்க போகுது அப்படின்னு நினைக்கிறவாழா இருக்கா, ஒண்ணுத்தையும் ரசிக்கிறவாழா இருக்கா. முதல் கோஷ்டி ஞானி கோஷ்டி, ரெண்டாவது கோஷ்டி ஆழ்வார் கோஷ்டி. அதனால ஆழ்வார் கோஷ்டியில இருக்கோ அனுபவிப்பா. இப்போ சின்ன குழந்தைகள் என்ன பண்ணுவோம், நம்மளே பண்ணிருப்போம் நினைக்கிறேன். கண்ணை மடக்கி போட்டா ஒரு மாதிரி சிறப்பாயிடும், அப்போ பயமுடுக்கும். இதுக்கு தமிழ்ல அப்பூச்சி காட்டுதல்னு பேரு. தமிழ் மரபுல பாருங்க, ஆழ்வார்லாம் எடுக்கிறார். அப்பூச்சி காட்டுதல் மடக்கி பயமுடுத்தினா நம்ம பயப்படுவோம் பாருங்க. அப்ப உடனே மடக்கி நான் சும்மா பயமுடுத்தினேன் அப்படின்னு அந்த குழந்தை. எல்லா குழந்தைகளும் வளர்ற மாதிரிதான் கிருஷ்ணரும் வளர்ந்தார். எல்லா குழந்தைகளுக்கும் தோழர்கள் இருப்பது போல் கண்ணனுக்கும் இருந்தார்கள். ஆயர்பாடியில கண்ணனை சுத்தி பாமர குழந்தைகள் உட்கார்ந்து கிருஷ்ணர் சொல்றார், அப்பூச்சி காட்ட போறேன் அப்படின்னு பயமுடுத்தினார் அப்படின்னு பெரியாழ்வார் எழுதியிருக்கார். ஸ்ரீரங்கத்துல நாதமுனிகள் ஆரம்பிச்ச சேவைக்கு அரையர் சேவைன்னு பேர். அரையர் சேவையில திருப்பானாழ்வார் மாதிரி வீணையும் கையுமாக இருப்பார்கள். ஒரு மகுடம் மாதிரி போட்டு வீணையை பிடிச்சு ஆடுவா. வாஸ்தவமா பாட்டு தெரிஞ்சவா பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட சேரலையோ, கொஞ்சம் தாளம் எப்படி இருக்கோ அப்படி சொல்ல தோணும். ஆனா அவ பிடிக்கிறது அபிநயத்தை. அவ பாசுரத்தோட நிக்க மாட்டா. ரொம்ப நாட்டிய சாஸ்திர அபிநயம் இல்ல, ஓரளவுக்கு அபிநயம் பிடிச்சு பாசுரார்த்தம் இது. ஏன்னா நம்ம கோஷ்டியில பாசுரம் சேவிக்கிறதுங்கிறது இருக்கும். பெருமாள் கோயிலுக்குலாம் போனேன்னா எந்த பெருமாள் கோயில் எடுத்தாலும் வடமொழிக்கும் முக்கியத்துவம் உண்டு, தென்மொழிக்கும் உண்டு. இப்போ நம்ம போராட வேண்டாம் தமிழே அப்படி இப்படின்னா இவன் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அக்காலத்திலிருந்தே நாட்டுமொழிகள் சொன்னார், எங்க பெருமாள் முன்னாடி நடக்கணும்னா முன்னாடி செல்ல வேண்டியது ஆழ்வார் கோஷ்டி, முன்னாடி செல்ல வேண்டியது ஆழ்வாரின் பாசுரங்கள். அதுதான் வசதிங்கிறதுக்காக வடமொழியை விட்டுறக்கூடாது. அதுவும் இதுவும் ரெண்டு கண்கள், உபய வேதாந்தமும் நமக்கு தேவைன்னு சொன்ன காலம் அவாதான் புரட்சி பண்ணாலே ஒழிய இப்ப யாரும் புரட்சி பண்ணல. புரட்சி பண்ற மாதிரி சொன்னா அவாவா நெஞ்சுக்கு தொட்டு சொல்ல வேண்டியதுதான். இவா பண்ணது தொண்டா தமிழுக்கு, அவர்கள் செய்தது தொண்டா. நாதமுனிகள் துவங்கி வைத்தார். நாதமுனிகள் என்ன பண்ணார், ஒரு பாசுரத்துக்கும் அபிநயம் படிக்கணும். எப்பவுமே நம்ம பாசுரத்தை அர்த்தத்தோட கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, பாட்டோட கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, கோஷ்டியில சொல்லவே நமக்கு பிடிக்காது. என் மனநே சொல்றது மட்டும் அவர் ஓடுவார். அவரையும் நம்மளோட புஸ்தக கேஸ், நம்மளாம் புக் கேஸ் பார்க்காம சொல்ல தெரியுது இல்ல, நம்ம பார்த்து சொல்றது கூட அவர் 100 பாசம் தாண்டிடுவார். அதனால நமக்கு தெரியுது இல்ல. நமக்கு அப்படி மாணிக்கம் கட்டி அப்பதான் நம்ம மான்னு பேஜே திறக்கிறோம். கரெக்டா இருக்கு பாடு. நீங்க பாடும்போது புரியுது, அவர் பாடும்போது புரியல, மனப்பாடம் ஆகல. அதனால அபிநயம் பிடிக்கிறது உண்டு அரையர்கள். என்ன பண்ணுவா, அத்துடன் அப்பூச்சி காட்டுகின்றான் பாடி பிடிப்பா. ராமானுஜர் இருந்த காலம் 1000 வருஷத்துக்கு முன்பு ஸ்ரீரங்கத்தில் திவ்ய கஷேத்திரத்தில் பெருமாள் சந்நிதியின் முன்பு காயத்ரி மண்டபத்துக்குள்ளே வெளியே மக்கள், உள்ளே எம்பெருமானார் திருதண்டத்தோட உட்கார்ந்து இருக்கார். அவருக்கு சமமா யாரும் உட்கார்ந்துட மாட்டா. பின்னாடி எம்பார், முதலியாண்டான், கிடாம்பியாச்சான், கூரத்தாழ்வான், வடுக நம்பிகள் இவாள்லாம் உட்கார்ந்து இருக்கா. பின்னாடி மேலும் சிம்ஹாசனாதிபதிகள், சன்னியாசிகள், கிரஸ்தர்கள், சிஷ்யர்கள், மக்கள்லாம் நின்று இருக்கா. முன்னாடி
இங்க பெருமாள் சயனிச்சுருக்க, எதிர்க்க அரையர் வீணையும் கையுமா பிடிச்சிருக்கார் அபிநயம். எந்த பாசுரம்? கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான்ங்கிற பெரியாழ்வார் பாசுரத்துக்கு அபிநயம் பண்ணியிருக்காரு. எப்பவுமே அபிநய அரையர் சேவையில ஒரு பங்கிய 2 வாட்டி பாடி அபிநயம் பண்ணிப்பான். சில முக்கியமான ஸ்லோகங்களை கூட 2 வாட்டி சொல்றோம் பாருங்க. வனமாலீக தீசாங்கி, வனமாலீக தீசாங்கி 2 இல்லாட்ட 3 கணக்குல சொல்றோம். அவர் என்ன பண்ணார் அரையர்? கண்ணன் கண்ணன் காமிச்சு விட்டார். உள்ள இருக்கக்கூடிய ரங்கநாதர் கண்ணன் தானே. கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான். குழந்தைகளெல்லாம் சுத்தி வச்சு மடக்கி மடக்கி கிருஷ்ணன் பயமுடுத்தினானே சொன்ன அரையர். ராமானுஜர் உட்கார்ந்து இருக்கார். பின்னாடி அவருடைய சித்தி பிள்ளை எம்பார் அப்படின்னு பேரு. அவர் தான் ஒரு காலத்துல சைவரா இருந்த, உள்ளங்கை குளிர்ந்த நாயனாராக அவரை திருத்தி பணிகொண்டார் பெரிய நம்பிகள். பெரிய திருமலை நம்பி பெரிய நம்பி பணிகொண்டார். பின்னாடி உட்கார்ந்து இருக்கார் எம்பார். எம்பார் சொல்றார், அரையருக்கு புரிஞ்சு போயிடுது. முதல் வரி பாடும்போது கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான் பிடிச்சுட்டார். அபிநயம் பிடிச்ச கையோட பின்னாடி இருந்த கோவிந்தர், அந்த கோவிந்தர்னு பேர் அவருக்கு, எம்பார் சொல்ற, அதாவது சாதாரண குழந்தைகள் அப்பூச்சி காட்டுதுன்னா கண்ணை மடக்கி காண்பிக்கும். இது வழி தனி வழியாச்சு, கிருஷ்ணன் வழி. அது அப்படியா காண்பிக்கும். திடீர்னு குழந்தைகள்லாம் பயப்படுத்தணும்னா பின்னாடியே சங்கு சக்கரத்தை கொண்டு நிறுத்திடுவாராம் கிருஷ்ணர். குழந்தைகள இதுக்கு 4 கையா அப்படின்னு சொல்றதுக்குள்ள பார்த்தா 2 தான் இருக்குமா. கண்ணை மடக்கிற மாதிரி அவ சக்கரத்தை காமிக்கிறான். அதுதான் கிருஷ்ணர் வழி அப்படின்னு எம்பார் என்ன பண்ணார்? அப்படிங்கிற புடிச்சு விட்டார் அரையர் சுவாமி. 2வது வாட்டி அபிநயம் பிடிக்கும் போது கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான் சொன்னார். இப்ப எம்பெருமானார் பார்த்துட்டு இருக்கார் ராமானுஜர். முதல் வாட்டி வேற மாதிரி பண்ணா, இப்போ இந்த கோஷ்டியில் கோவிந்தர் என்னும் எம்பார் உள்ளாரோ? எம்பார் இருக்காரா இந்த கோஷ்டியிலன்னு கேட்டாராம். எம்பார் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி சூக்ஷ்மார்த்தங்கள்லாம் தெரியும். அதனால கிருஷ்ணாவதாரத்தை பிறந்த போதும் சக்கரமும் சங்கும், அதே மாதிரி அபிநயம் பிடிக்கும் போதும் அப்பூச்சி காட்டும் போதும் சக்கரமும் சங்கும். மேல தேசிகன் யாதவாபிதேயத்துல சொல்றார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ரீ ஜெயந்தி வந்துட்டான பக்ஷணங்கள் பண்றது அதுவே ஒரு கணக்கு இல்லையா? ஸ்ரீ ஜெயந்தினா பக்ஷணம் பண்ணணும், வாங்கணும், ஏதோ ஒன்று பண்ணலாம், வாங்கலாம். அதனால ஆர்டர் கொடுத்தா வாங்கலாம். அதனால அது விற்கிறவனும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவரை போயிட்டான். அவரே பண்ணி விற்கிறார், வாங்குறது என்ன தர்க்க சாமர்த்தியம்னு. ராமர் பண்ணி வித்தா வாங்கக்கூடாது, கிருஷ்ணரே பண்ணி விற்கிறார். அவரே தன் சங்கல்ப சக்தியால் உருவாக்கின சக்கரம், ஏன் வேண்டாம்னு சொல்றோம். அதனால பண்ண உடனே நம்ம என்ன பண்றோம், இப்பெல்லாம் வாங்கிடுறோம். அந்த திருவடி மட்டும் வீட்டுல வைக்கிறதுங்கிறது நம்ம பழக்கமா இருக்கு. அது கூட இல்ல ஸ்டிக்கர் கிடைச்சிடும், 8 மாதிரி அஷ்டாட்சர மாதிரி கிடைச்சி அது நிறைய பேர் என்ன பண்ணுவா, அந்த மாமா மாமிக்கு கைகள்லாம் பார்த்தோம்னா கிருஷ்ணர் வந்தாரா யானை சின்ன கையா வைக்கணும். அது சின்ன பிஞ்சு திருவடி ஒண்ணும் அது வைக்கணும். வச்ச உடனே சில பேர் என்ன பண்ணுவா, அஷ்டாட்சர தீர்வாள் 8 மாதிரி பண்ணி இந்த ரகசியத்திரைய மாதிரி மேல 3 புள்ளி வச்சுருவாங்க. அது உங்களுக்கு இப்போ ஆயர்பாடியில் கண்ணன் அவதரித்தான். அப்பவே அவ கிருஷ்ண ஜெயந்தி பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்ப அவ ஏதாவது அந்த நம்ம எல்லாம் சீலை பண்றோம், அவ ஏதாவது மூத்திச்சூர் லட்டு நாத்தோம் அவ ஏதாவது பண்ணிருப்பான். இப்ப கீழே இது வைக்கணும், பெருமாளுடைய திருவடி இப்படி வைப்பா. அவ என்ன பண்ணுவானா, கடைக்கெல்லாம் போக மாட்டா, ஸ்டிக்கர்லாம் வாங்க மாட்டா. நீ 5:45 அவன் காசு பண்ணுவான், 5:40 நீ காசு பண்ணு, கிருஷ்ணரை கூப்பிடுவா. மாவு மேல தூதின்பா, குருச்சுவர் நடந்து ஓடிப்போம். அவ்வளவுதான், அழகா வந்துடும். அந்த திருவடி பட்டு கிருஷ்ணர் ஓடுறாருன்னு அது கிருஷ்ணரின் திருவடின்னு எப்படி தெரியும்? எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தேசிகன் சொல்லல, என்ன சொன்னாலும் அந்த திருவடியில சங்கு சக்கர ரேகைகள் இருக்கும்.